நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு என்னென்னவோ விஷயங்கள்லாம் கத்துக்கிறோம். ஆனா நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம எப்படி குளிக்கணும், நம்ம எப்படி தூங்கணும், நம்ம எப்படி மூச்சு விடணும் அப்படின்னு இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படையான விஷயங்களை நம்ம கத்துக்கிறதே இல்லை. நம்ம யாரும் முறையா சாப்பிட்றது இல்லை, முறையா தூங்குறது இல்லை. இதெல்லாம் சரியா பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில உள்ள பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில நம்ம எப்படி முறையா குளிக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். இது நம்ம செல்ஃப் டிசிப்ளின் சீரீஸ்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல நம்ம டெய்லி குளிக்கணும். இந்த உலகத்துல ஒரு 60% மக்கள் தான் டெய்லி குளிக்கிறாங்களாம். மிச்சம் 40% மக்கள் டெய்லி குளிக்கிறதே இல்லையா. சிலர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாங்க, சிலர் 3 நாளைக்கு ஒரு முறை குளிப்பாங்களாம், சிலர் எல்லாம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தான் குளிப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் குளிக்கவே கூடாது, தினமும் குளிக்கணும். டெய்லி குளிச்சோம்னாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு வரக்கூடிய 70% நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் டெய்லி குளிக்காதனாலதான் நோயாளியாவே இருக்காங்களாம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, என்னாலெல்லாம் டெய்லி குளிக்க முடியாது, நான் டெய்லி குளிச்சா எனக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. டெய்லி குளிக்கிறதுனால யாருக்குமே சளி பிடிக்காது. குளிச்சுட்டு முறையா தலையை துவட்டாதனாலையோ, குளிச்சுட்டு சில நிமிடங்கள் வெயில்ல நிக்காதனாலையோ வேணா சளி பிடிக்கலாம். உங்க உடலை துடைப்பதற்கு, உங்க தலையை துவட்டுவதற்கு அப்படின்னு 2 தனித்தனி துண்டு வச்சுக்கோங்க. ஒரு துண்டை வச்சு உடலை தொடச்சுக்கோங்க, இன்னொரு நல்ல துண்டை வச்சு உங்க தலையை துவட்டினீங்க அப்படின்னா சளி பிடிக்காது. அதே மாதிரி தலையில குளிச்சு முடிச்சதும் சில நிமிடங்கள் வெயில்ல நின்னாலும் சளி பிடிக்காது. இதையும் மீறி நான் டெய்லி குளிச்சா எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஆவி பிடிங்க. அப்படி சூடான நீர்ல போர்வையை பொத்திட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா உங்க தலையில உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியே வந்துடும், சளி பிடிக்கவே பிடிக்காது. அதனால டெய்லி குளிங்க. அதே மாதிரி இன்னும் சிலர், நான் டெய்லி குளிப்பேன், ஆனா 3 நாளைக்கு ஒரு முறை தான் தலை வழியா குளிப்பேன், மற்ற நாளெல்லாம் கழுத்து வழியா தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில தண்ணி ஊத்தாம வெறும் கழுத்துல மட்டும் தண்ணி ஊத்தி குளிக்கிறது, அதுக்கு பேரு குளியலே கிடையாது. வெறும் ஒரு ஈரத்துணியால உங்க உடம்பை துடைப்பதற்கு சமம். நோயாளிகள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. குளித்தல் அப்படின்னாலே தலை வழியா குளிக்கிறது தான். அதனால தினமுமே தலை வழியா குளிங்க. குளித்தல் அப்படின்னா என்னன்னா, குளிர்வித்தல் அப்படின்னு பேர். அதாவது நம்முடைய உடலை குளிர்வித்தல். அதை தான் காலப்போக்கில் மருவி குளித்தல் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ எப்படி அமைந்த கரை அப்படின்ற பேரு அமைஞ்சி கரையா மாறிச்சோ, பல்லவபுரம் அப்படின்ற பேரு பலாவரமா மாறிச்சோ, குளிர்வித்தல் மருவி குளித்தலா மாறி இருக்கு. நம்ம உடலை குளிர்விக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம தினமும் தலை வழியா குளிக்கணும். அதுதான் சரியான முறை. சரி, 3வது பாயிண்ட், எப்ப குளிக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி குளிப்பேன், ஆனா காலையில 11 மணிக்கு மேலதான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர், நான் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர், நான் சாயந்தரம் தான் குளிப்பேன் அப்படிம்பாங்க. இப்படி கண்ட நேரத்துல குளிக்க கூடாது. முடிந்தவரை உங்களுடைய காலை உணவுக்கு முன்னாடி நீங்க குளிச்சிடணும். காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடணும். இன்னும் சிலர் காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு காலை கடன்கள்லாம் முழிச்சிட்டு குளிக்கிறத முதல் வழக்கமா வச்சிருப்பாங்க. குளிச்ச பிறகுதான் அவங்க டீயோ காஃபியோ சாப்பிடுவாங்க. குளிக்காம பச்சை தண்ணி கூட பல்ல படாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே எல்லாம் நீங்க குளிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுடைய காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி தயவு செஞ்சு குளிச்சிடுங்க. காலையில குளிச்சாதான் உங்க உடல் சூடு குறையும், நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். 4வது பாயிண்ட், இப்போ குளிக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஹாட் வாட்டர்ல சுடுநீர்ல குளிக்கணுமா இல்ல பச்சை தண்ணி கோல்டு வாட்டர்ல குளிக்கணுமா? நீங்க எதுல வேணா குளிங்க, குளிச்சா போதும். பச்சை தண்ணியில குளிக்கிறதுனால சில நன்மைகள் கிடைக்கும், சுடுநீர்ல குளிப்பதனால சில நன்மைகள் கிடைக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியில குளிக்கிறதுனாலதான் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்துல சொல்லப்படுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியிலே குளிச்சு பழகுங்க. ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய இடம் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம், எப்பவுமே குளிரும், இல்லைன்னா நான் கொஞ்சம் அதிகாலையிலே சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சிருவேன், அந்த டயத்துல தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னா சுடுநீர்ல குளிக்கலாம். ஆனா பச்சை தண்ணியில குளிச்சாதான் நிறைய நல்லது. அதே நேரத்துல நீங்க ரெகுலரா பச்சை தண்ணியில் சாதாரண கோல்ட் வாட்டரில் குளிக்கிறவங்களா இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாளோ ஹாட் வாட்டரில் குளிக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுடுநீரில் குளிக்கும்போது உங்களுடைய மூட்டுக்கள் தசைகளுக்கெல்லாம் இன்னும் ரத்த ஓட்டம் அதிகரித்து புது புத்துணர்வு உங்கள் கால்களுக்கும் உடலுக்கும் கிடைக்கும். அதனால ரெகுலராக பச்சை தண்ணியில் குளிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு 2 முறையாவது சுடுநீர்லையும் குளிங்க. அடுத்ததா, எனக்கு ஒரு யோகி சொல்லி கொடுத்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். சில யோகிகள், மகான்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்களோட முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு அருள் பொருந்திய முகம் அவங்களுக்கு இருக்கும். எப்போதுமே அவங்க பார்க்க பல பலன் இருப்பாங்க. அவங்க முகத்திலையும் கண்ணையும் அப்படி ஒரு தேஜஸ் மின்னும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு யோகி என்ன சொன்னார்னா, நம்ம குளிக்க போற வாளிலையோ இல்லை டப்புலையோ விளிம்பு வரைக்கும் தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வெறும் கையால
உங்களுடைய ஆள்காட்டி விரலால அப்படியே அந்த தண்ணியில ஓம் அப்படின்னு எழுதுங்க. இதே போல ஓம் 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 அப்படின்னு 3 முறை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தண்ணீர்ல உள்ள காந்த சக்தியும் இந்த தண்ணீர்ல உள்ள பிரபஞ்ச சக்தியும் என் உடல்ல பட்டு என் உடல் ஒரு புது பொலிவுடன் ஒரு தேஜஸோடு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தண்ணியை மேல ஊத்துனீங்க அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய காந்த சக்தி உங்க உடலுக்குள்ள பாயும் அப்படின்னு அவர் சொன்னார். இது உண்மையா பொய்யா அப்படிலாம் நீங்க ஆராய வேணாம். ஆனா இதை பண்றதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போறது இல்லையே. நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில ஓம் அப்படின்னு 3 முறை எழுதிட்டு குளிச்சு பாருங்க. இப்படியே 90 நாள் தொடர்ச்சியா செஞ்ச பிறகு கண்டிப்பா உங்களுடைய முகமும் உடலும் ஒரு யோகிகளின் உடலை போல பல பலன்னு மின்ன ஆரம்பிக்கும். அடுத்தது 6வது பாயிண்ட், எப்படி குளிக்கணும். அதாவது முதல்ல தலையில இருந்து தண்ணி ஊத்தி தான் குளிக்கணுமா இல்ல கால்ல இருந்து தண்ணி ஊத்தி குளிக்கணுமா? நிறைய பேர் எடுத்த உடனேயே தலையில தண்ணி ஊத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனால் அது தவறானது. நம்ம கால்ல தான் முதல்ல தண்ணி ஊத்தணும். நம்ம காலில் தண்ணீர் ஊற்றிய பிறகு அதன் பிறகுதான் தலையில தண்ணி ஊற்றணும். ஏன் நம்ம தலையில எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னா, எடுத்த உடனேயே தலையில தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நம்ம உடல்லையே தங்கிடும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வெளியேறணும் அப்படின்னா காலில் இருந்து ஆரம்பிச்சு தான் தலையில தண்ணி ஊற்றணும். நம்ம காலில் இருந்து தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல்ல உள்ள 9 துவாரங்கள் வழியா அந்த வெப்பம் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா காலில் இருந்து ஆரம்பிச்சு கடைசியா தலையில தண்ணி ஊற்றும் போது உங்களுடைய காதுல இருந்து ஹீட் வெளியாகிறத நீங்க கண் கூட பார்ப்பீங்க. உங்க உடல் குளிர்வதை கண் கூட பார்ப்பீங்க. அதனால எடுத்த உடனே தலையில தண்ணி ஊத்தாதீங்க, காலில் இருந்து தண்ணி ஊத்துங்க. அதாவது காலில் இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல உங்களுடைய பெருவிரல் கால் பாதங்கள்ல தண்ணி ஊற்றணும். அதுக்கு பிறகு உங்களுடைய முழங்கால்ல தண்ணி ஊற்றணும். அப்புறம் தொடைகள், அப்புறம் உங்க வயிற்று பகுதி மேல, அதன் பிறகு உங்களுடைய இடது தோள்பட்டையில தண்ணி ஊற்றணும். அப்புறம் உங்களுடைய வலது தோள்பட்டையில தண்ணீர் ஊற்றிய பிறகு திரும்ப உங்களுடைய இடது மண்டையில தண்ணி ஊற்றணும். அப்புறம் உங்களுடைய வலது மண்டையில தண்ணி ஊற்றணும். அதன் பிறகுதான் உங்களுடைய உச்ச தலையில தண்ணி ஊற்றணும். பிறகு கடைசியா உங்களுடைய வெளிப்புற காது பக்கம் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி குளிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய காதுகள்ல இருந்து முழு உஷ்ணமும் வெளியேறி உங்க உடல் குளிர்விக்கப்படும். இந்த முறையில குளிக்கும் போது உங்க காதுல இருந்து உஷ்ணம் வெளியேறத நீங்க உணர்வீங்க. அதனால இனி கால்ல இருந்து தண்ணி ஊத்தி குளிக்க ஆரம்பிங்க. அடுத்ததா 7வது பாயிண்ட் என்னன்னா, டெய்லி வீட்டுல குளிங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயற்கை சார்ந்த இடங்கள்ல குளிங்க. கிணறு, ஓடுற ஆறு, மிகப்பெரிய ஏரி, கடல், அருவி, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள்ல குளிக்கும் போது உங்களுடைய உடலும் உள்ளமும் இன்னும் தெளிவடையும். சில பேருக்கு வீட்டுக்கு பக்கத்திலே கிணறு இருக்கும், சிலருக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஓடுற ஆறு இருக்கும். அவங்க எல்லாம் அங்க குளிப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அப்போ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது பயணம் செஞ்சு அந்த மாதிரி இடங்கள்ல குளிங்க. புண்ணிய ஸ்தலங்கள்ல உள்ள கடல்ல குளிங்க, புண்ணிய ஸ்தலங்கள்ல உள்ள குளங்கள்ல குளிங்க, ஆத்துல குளிங்க. இந்த மாதிரி இயற்கையான கிணறு, அருவி, ஆத்துல குளிக்கும் போது உங்களுடைய உடலும் உள்ளமும் இன்னும் தெளிவு. இதற்கடுத்து குளியல்ல நிறைய வகைகள் இருக்கு. முதல்ல எண்ணெய் குளியல். நம்ம ஊர்ல காலங்காலமா சனிக்கிழமை ஆனா தலை மற்றும் உடல் முழுக்க நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு குளிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி குளிக்கும் போது உங்களுடைய உடல் இன்னும் பொலிவு பெறும். வாரத்திற்கு ஒரு முறை உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை முயற்சி பண்ணுங்க. இதற்கடுத்து மண் குளியல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம உடல் முழுக்க மண்ணை தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல நின்று காய விட்டுட்டு அதன் பிறகு குளிங்க. இது மண் குளியல். இதன் பிறகு வாழை இலை குளியல்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு வாழை இலையில நம்மளை படுக்க வச்சு இன்னொரு வாழை இலையில நம்மளுடைய உடலை கட்டிடுவாங்க. இந்த மாதிரி வாழை இலையை உடல் முழுக்க கட்டிய பிறகு சில நேரம் வெயில்ல படுத்திருக்கணும், அதிகாலை வெயில்ல படுத்திருக்கணும். நம்ம உடல்ல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேறும். இதற்கு வாழை இலை குளியல்னு பேரு. இது போல நிறைய ஆயுர்வேத குளியல் முறைகள் இருக்கு. மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல் அப்படின்னு. இந்த மாதிரி குளிக்கும் போது நம்ம உடல்ல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேறி நம்ம உடல் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். என்னங்க மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல்னு என்னென்னமோ சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் வீட்டில் எப்படி பண்றதுன்னு கேட்குறீங்களா? முடிஞ்சா வீட்டில் பண்ணுங்க. இல்லைன்னா இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய இயற்கை சார்ந்த சில யோகா சென்டர்ஸ்லாம் இருக்கு. அங்க போயிட்டு பண்ணிக்கலாம். சில இடங்கள்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ணலாம், சில இடங்கள்ல ஃப்ரீயாவே பண்றாங்க. நெட்ல போட்டிங்கன்னா அந்த இடம்லாம் வரும். இல்ல எனக்கு அங்கெல்லாம் போய் பண்ண டைம் இல்லை அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது மட்டுமாவது வழக்கமா வச்சுக்கோங்க. கடைசி பாயிண்ட் என்னன்னா, இப்போ சில நேரம் ஒரு பிரச்சனையை நமக்கு எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நமக்கு அதற்கான சொல்யூஷனே தெரியாது. ஆனா நீங்க பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? குளிக்கும் போது யோசிச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம குளிக்கும் போது நம்ம உடல் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மூளைக்கும் அதிகமான ரத்த ஓட்டம் பாயும். அப்ப கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. நான் குளிக்கும் போதுதான் எனக்கு அந்த யோசனை தோணுச்சு, நான் குளிக்கும் போதுதான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, நான் குளிக்கும் போது தான் எனக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு நிறைய பேர் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும்
மேலும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பாத்ரூம்ல உட்காந்து யோசிங்க, குளிக்கும் போது யோசிங்க, அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை உணவுக்கு முன்னாடி குளிச்சிருங்க. டெய்லி குளிங்க. காலில இருந்து ஆரம்பிச்சு தலையில தண்ணி ஊத்தி குளிங்க. இப்படி முறையா குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.